அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் அங்காரக சதுர்த்தி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திதிகளில் சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரிய நாளாகும். சங்கடங்கள் நீக்குகின்ற சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். அன்றைய தினம் விரதம் இருந்து மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். நிவேதனமாக அருகம்புல் மாலை, சுண்டல், அப்பம், அவல், பொரி, மோதகம் முதலியவற்றை படைத்து வேண்டினால் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டால் அதற்கு இன்னும் கூடுதல் சிறப்பு உண்டு. அப்படி வருகின்ற நாளை அங்காரக சதுர்த்தி என்று விசேஷமாக கொண்டாடுகிறோம். அங்காரகன் பூமி தாயின் வளர்ப்பு பிள்ளை. பரத்வாஜ முனிவருக்கும் துருத்தி எனும் தேவலோக பெண்ணுக்கும் பிறந்த புதல்வன் செவ்வாய். ஜோதிடத்தில் செவ்வாய்க்கு பல காரகத்துவங்கள் உண்டு. சகோதர காரகன் என்றும் பூமி காரகன் என்றும், பெண்களுக்கு கணவனை குறிப்பிடுகின்ற களத்திர காரகன் என்றும் சொல்வார்கள். இது தவிர வீரம், கர்வம், முன்கோபம், ஆத்திரம், ஆணவம், முரட்டுத்தனம், வீண் சண்டை, வாக்குவாதம், அகம்பாவம், ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம், உணர்ச்சி வசப்படுதல், இராணுவம், காவல்துறை, விளையாட்டு வீரர், பொறியாளர், அறுவை சிகிச்சை நிபுணர், விவசாயம் என அடுக்கடுக்கான காரகங்கள் உண்டு. இவை அனைத்தும் நல்லவிதமாக அமைய அவர் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும். இல்லாதவருக்கு ஒரு பிரார்த்தனை வாய்ப்பாக அமைந்ததுதான் அங்காரக சதுர்த்தி. அங்காரகனுக்கும் சதுர்த்திக்கும் என்ன தொடர்பு என்பதற்கு ஒரு சம்பவம் உண்டு. பூமி தேவியால் வளர்க்கப்பட்ட செவ்வாய் தன் தந்தை பரத்வாஜரிடம் தன்னுடைய வெற்றிக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் பலி கேட்கிறார். பரத்வாஜர் விநாயக மந்திரத்தை உபதேசித்து தவம் செய்ய சொல்கிறார். செவ்வாயும் விநாயகரை நினைத்து தவம் செய்ய மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி அன்று இரவு விநாயகர் தோன்றி செவ்வாய்க்கு அருள்பாலித்தார். நவகிரக பதவியையும் தந்தார். அங்காரகன் தனக்குரிய சங்கடங்களை போக்கிக் கொண்டு வெற்றியையும் பதவியையும் அடைந்த திதி சதுர்த்தி திதி என்பதால் அங்காரக சதுர்த்தியில் விநாயகரை வேண்டியவர்களுக்கு இகவர நலன்கள் ஏராளமாக கிடைக்கும். விநாயக பெருமான் ஞானத்தை தரவல்லவர். செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகரை வணங்குகின்றவர்களுக்கு கல்வியும் ஞானமும் கட்டாயம் கிடைக்கும். ஆசைகள் குறைந்து கச்சிதமாக வாழும் வழி பிறக்கும். தேவைகள் குறையும் பொழுது நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் ஆசைப்பட்ட செல்வமும் அங்கார சதுர்த்தி விரதம் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது கோடீஸ்வர யோகம் தரும் என்கிறார்கள். அப்படி தந்த செல்வங்களும் நிலை பெற்ற செல்வங்களாக நிலைத்து நிற்கும். பெண்கள் இந்த விரதத்தை செய்கின்ற பொழுது செவ்வாய் தோஷங்களால் ஏற்படும் திருமண தடை விலகி விரைவில் திருமணம் கைகூடும். பொதுவாக செவ்வாய் கேது இணைவு பெற்றவர்கள் ஜாதகத்தில் திருமண தாமதம் அல்லது திருமண முறிவு வாய்ப்பு போன்ற சூழல்கள் உண்டாகும். பொதுவாகவே செவ்வாய் கேது சேர்க்கை அல்லது பார்வையை சந்நியாசி யோகம் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய விநாயக பெருமானை சதுர்த்தி நாளில் வணங்குவதன் மூலமாக இந்த செவ்வாய் கேது சேர்க்கையால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் நீங்கி தீமைகள் அனைத்தும் ஓடிவிடும். அங்காரக சதுர்த்தி இந்த மாதத்தில் தான் வரும் என்று சொல்ல முடியாது. ஆண்டின் 365 நாட்களில் ஏதேனும் சில நாட்கள் இந்த சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும். அதனை குறித்து வைத்து கொண்டு அந்த நாளில் அங்காரக சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரையும் செவ்வாய் கிரகத்திற்கு உரித்தான முருகப்பெருமானையும் வணங்குவதன் மூலம் அநேக நன்மைகளை பெறலாம். அன்றைய தினம் கணேச காயத்ரி மந்திரம் சொல்லலாம். கணேச காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மேலும் விநாயக பெருமானின் மூல மந்திரத்தையும் ஜெபிக்கலாம். விநாயகர் மூல மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதயே
வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ப்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாஹா. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரின் காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரத்தை ஜெபித்து அன்றைய நாளுக்குரிய முழு பலனையும் பெறலாம். மேலும் செவ்வாய்க்கிழமையில் வரும்போது நாம் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். செவ்வாய் காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தின் பொருள்: வீரத்திற்கு அதிபதியான செவ்வாய் தேவனை அறிந்து கொள்வோம். தடைகளை அகற்றும் அவனை நோக்கி தியானம் செய்வோம். பலம் பொருந்திய அவன் நம்மை காத்து அருள் புரிவான் என்பது இதன் பொருளாகும். வரும் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி வருவதால் அன்றைய தினம் அனைவரும் இந்த மந்திரங்களை கூறி முழு பயனை பெறுவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.